அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக சமூக அறிவியல் பாடத்திட்டத்திலிருந்தும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு முக்கியமான விஷயங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நீங்கள் விரைவில் அரசு பணியில் இணைவதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களால் கிழக்கிந்திய கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம், இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். நம்ம கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வெல்லஸ்லி அவர்களால் அறிமுகப்படுத்த ஒரு திட்டத்தின் நீட்சியாக தான் இந்த திட்டம் இருக்கும். அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்தியாவுடைய நிலப்பரப்புகளை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதற்காகவும், ஆக்கிரமிப்பு செய்த நிலப்பகுதியிலிருந்து தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும், இந்தியாவில் தங்களுடைய இராணுவத்தை வலிமைப்படுத்தி இந்தியாவினுடைய நிலப்பரப்புகளை அதிக அளவில் கவர்வதற்காகவும் திட்டங்களை அவங்க தீட்டிட்டு வந்தாங்க. அந்த திட்டங்களில் முதலாக கொண்டு வந்தது சப்சிடரி அலையன்ஸ் லார்ட் வெல்லஸ்லி அவர்கள் கொண்டு வந்தாங்க. இரண்டாவதாக அவருடைய நீட்சியாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா, லார்ட் டல்ஹௌசி என்று சொல்லக்கூடியவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவர் 1812ஆம் ஆண்டு யூகேல பிறந்தார், யுனைடெட் கிங்டம்ல லண்டன்ல பிறந்தார். இவர் இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு 36 வயசு. முதலாக 2 பதவிகளை அவருக்கு கொடுக்குறாங்க. 1848ல் அவர் இந்தியாவுக்கு வராரு. அவர் இந்தியாவுக்கு வரும்போது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஒட்டுமொத்த இந்திய நிலப்பகுதியினுடைய கவர்னர் ஜெனரலாகவும் இருக்காரு. அதே சமயம் கவர்னர் ஆஃப் பெங்கால், பெங்கால் மாகாணத்தினுடைய கவர்னர், 2 பதவிகளையும் அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த 2 பதவிகளில் அவர் இருக்கும்போதே அவருக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்திய நிலப்பரப்புகளை விரைவில் ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படிங்கிற அந்த அசைன்மெண்ட்டும் அவருக்கு கொடுக்கப்படுது. அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஸ்கீம் தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது என்ன சொல்ல வருது, இந்த ஸ்கீம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு மன்னர், ஒரு குறிப்பாக ஒரு சமஸ்தானத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னர், அவருக்கு ஆண் வாரிசு இல்லை என்றாலோ, ஆண் வாரிசு இல்லாமல் அவர் இறந்து விட்டாலோ, அவருடைய ராஜ்யங்கள் அனைத்தும் பிரிட்டிஷுடைய கிழக்கிந்திய கம்பெனிக்கு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய சாராம்சம். ஒருவேளை அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க, அப்படி ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் ஒரு ஆண் வாரிசை அவர் தத்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி தத்தெடுத்து கொண்டால் கூட அந்த அரசருடைய சொந்த சொத்துக்கள், அவர் போய் போரிட்டு ஜெயிச்ச சொத்துக்கள்லாம் கிடையாது, அவருடைய பூர்வீக சொத்துக்கள் மட்டும் தத்தெடுத்த அந்த ஆண் வாரிசுகளுக்கு போகுமே தவிர மற்ற சொத்துக்கள் அனைத்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு போய் சேர்ந்துரும், அல்லது அந்த குடும்பத்தார் அவங்களுக்கு எழுதி கொடுத்துடணும். அப்ப ஒரு அரசருடைய வாரிசு, ஆண் வாரிசு இல்லாமல் போனால் அவர் இறந்த பிறகு, அந்த அரசர் இறந்த பிறகு அனைத்து சொத்துக்களும் கிழக்கிந்திய கம்பெனியை போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. பல இடங்கள்ல போராட்டங்களும் வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த திட்டம் மிகவும் ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிறதுல இந்தியர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. முதலாக அவர் 1848ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின உடனேவே சத்தாரா அப்படிங்கிற இடத்த கைப்பற்றிட்டாரு. அதே போல 1854ஆம் ஆண்டு நாக்பூரை கடைசியா அவர் கைப்பற்றினார். இதற்கு பிறகு இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஆங்கிலேயர்களே ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, லார்ட் டல்ஹௌசிக்கு பிறகு பொறுப்புக்கு வந்த லார்ட் கேனிங் அவர்கள். 1856ல் லார்ட் கேனிங் அவர்கள் கவர்னர் ஜெனரலாக இங்கே வராரு. அவர் வரும்போது இந்த லார்ட் டல்ஹௌசி அறிமுகப்படுத்திய இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற அந்த திட்டத்தை ரிலீவ் பண்ணி விட்டுறாரு. அதாவது திட்டத்தை கேன்சல் பண்ணிடுறாரு. இது இந்த திட்டத்துடைய வரலாறு. ஆக இந்தியாவுடைய பெரும் நிலப்பரப்புகளை ஆக்கிரமிப்பு செய்ய 2 முக்கியமான நபர்கள், ஒருத்தர் லார்ட் வெல்லஸ்லி, அவர் அறிமுகப்படுத்தினது சப்சிடரி அலையன்ஸ். இன்னொருத்தர் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த லார்ட் டல்ஹௌசி, அவர் அறிமுகப்படுத்தின டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த 2 பேரும், இந்த 2 திட்டங்களும் தான் இந்தியாவுடைய நிலப்பரப்புகளை அதிகமாக கவர்ந்து அதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய வருவாயை ஈட்டி கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமாக பல நிலங்களை கொண்டு சேர்த்ததும் இல்லாம, இந்தியாவுடைய வளங்களை லண்டனுக்கு எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம, இந்தியாவில் தங்களுடைய கரத்தை வலுப்படுத்திய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சட்டங்கள், அந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மற்றும் டாக்ட்ரின் ஆஃப்
சப்சிடரி அலையன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இது சம்பந்தமான நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த டீடைல்டு நோட்ஸை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இது குறித்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ரமேஷ் கார்த்திக். நன்றி, வணக்கம்.